ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, யாருக்குமே அவ்வளவு சுலபமாக கிடைக்காத அதிர்ஷ்டத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். அதாவது, நீ ஒருபோதும் உன் கடமைகளிலிருந்தும் பொறுப்புகளிலிருந்தும் பின்வாங்க நினைக்கல. எல்லா கஷ்டங்களையும் பொறுமையாக சமாளிச்சுக்கிட்டு வர்ற. எல்லாரிடமும் அன்போட பாசத்தோட உண்மையாக நேர்மையாக பழகுற. அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதை நான் செஞ்சுதானே ஆகணும். அதனால தான் உன் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து, யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தையும் உனக்கு கொடுத்து, உன்னை அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக வாழ வைக்க நான் வந்திருக்கேன். நீ செய்யும் செயல்களில் எல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கியோ அது நிச்சயமாக உன்னை தேடி வந்ததே போகுது. நீ அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராகு. உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியின் கொடுக்க நான் வந்துட்டேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன் வாழ்க்கை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ மனமுருகி அழுது கேட்ட அத்தனை விஷயங்களையும் இப்போ சரியான நேரத்தில் நான் உன் கைகளில் கொடுக்க தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என் செல்லமே. உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் உன் கைகளில் தருவேன். நீ தனியாக இல்லை, இந்த திருச்செந்தூர் முருகன் உங்க கூட இருக்கேன். கடல் அலைகள் எப்படி சுழன்று அடிக்குமோ அதே போல கஷ்டங்கள் உன்னை சுழன்று அடிக்கும் போதும் விடாமல் இறை பக்தியோட தெய்வ நம்பிக்கையோட முருகா முருகான்னு என்னதானே நீ வணங்கிக்கிட்டு இருந்த. உன் மூச்சு காத்து கூட முருகா முருகான்னு என் பேரை சொல்லும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்காம பொறுப்பில்லாத ஆளாக இருப்பேன்? இதோ இப்போதே உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத விஷயங்கள் இந்த முருகனிடம் மனமுருகி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். நீ தடுமாறி விழுகும்படியோ தடம் மாறி போகும்படியோ நான் விட்டுட மாட்டேன். ஏதாவது ஒரு வழியில் உனக்கு துணையா நின்று உன் வாழ்க்கைக்கு நான் வழி காட்டுவேன் என் செல்லமே. நீ சற்றும் யோசிக்காத சந்தோஷமான நல்ல விஷயங்களை எல்லாம் நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக நடந்து நீ சந்தோஷமாக சிறப்பாக வாழும் காலம் வரப்போகுது. சகலத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ பொறுமையாக இரு, எதுக்காகவும் பயப்படாதே. நீ எதிர்பார்த்த நல்ல காரியங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். உன் தீராத வேதனைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான வெற்றிகளை நான் கொடுப்பேன் என் செல்லமே. என் அருளால் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். நீ எதுக்கும் மனம் தளராதே. கவலையில் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா செயல்களிலும் நிச்சயம் நான் உனக்கு நல்லதே நடத்தி கொடுப்பேன். என்னை நம்பும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் வெற்றி வந்து சேரும். வலியையும் வேதனையும் அனுபவிக்காத மனிதன் வாழ்க்கையில் வரலாறு படைக்க முடியாது. இப்போது நீ அனுபவிக்கிற வலியும் வேதனையும் சரியாகி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த உலகமே உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் நான் உனக்கு எல்லாமுமாக இருந்து நீ எதிர்பார்க்குற நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் வலியையும் வேதனையும் நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை. கண்டிப்பாக உன் மன கஷ்டங்களையும் காயங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். தான் சந்தித்த கஷ்டங்களை தன் பிள்ளைகள் சந்திக்கக்கூடாது என்றதான் பயம்தான் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். அதனால தான் அவங்களும் உன்னை பார்த்து நல்ல முறையில் அவங்க பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நீ எந்த குறையும் வச்சிடாதேன்னு செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து வழிகாட்டுறேன். உனக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்கி உன்னை இகழ்ந்து பேசுகிறவங்க முன்பாக உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன். நீ ஒருபோதும் யாரிடத்திலும் கோபப்பட்டு சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடாது. பேசி சண்டை போட்டு ஜெயிக்கிறது பெருசு இல்லை. அமைதியாக இருந்து
வாழ்க்கையில் ஜெயிச்சு உயரத்தால் பதில் சொல்வதுதான் பெருசு. நீ ஒவ்வொரு முறை கீழே விழுகும்போதும் நான் உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவேன். நெருக்கடியான பாதையில் உன்னை தள்ளும்படியாக எந்த விஷயங்களையும் உனக்கு எதிராக நடக்க விடமாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து கை கொடுத்து உன்னை காப்பாற்றுறேன். உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தவங்க ஏதோ சொல்கிறாங்க என்னமோ சொல்கிறாங்கன்றதுக்காக உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்க வேண்டாம். உனக்கு எது சரின்னு தோணுதோ, உன் மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அந்த உண்மையான நேர்மையான பாதையில் போய்கிட்டே இரு. உன் மனசு அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். எத்தனையோ விஷயங்களில் இருந்து நான் உன்னை அமைதியாக பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் அன்பை மதிக்காதவர்களும் உன்னை அலட்சியமாக பார்த்தவர்களுக்கும் மத்தியில் இப்போ உன்னை உயர்வாக ஜெயிக்க வைக்க போகிறேன். எல்லார் முன்பாகவும் நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டிடு என் செல்லமே. இந்த உலகம் எப்போதுமே மனிதர்கள் உறவுகள் கூட இருக்கும்போது அவங்கள மதிக்க மாட்டாங்க. நல்லா இருக்கியான்னு ஒரு அன்போட பாசத்தோடு பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா அப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. இல்லாத போது நினச்சி அழுகிறதுக்கு பதிலாக இருக்கும்போதே அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கலாம் அல்லவா? எதிலும் எல்லா மனிதர்களிடமும் குறை காணும் இந்த மனிதர்கள் உன்னை எந்த விதத்தில் குறை சொன்னாலும் உன் மேலே குற்றம் சுமத்தினாலும் அதுக்கெல்லாம் நீ கலங்காதே. நல்ல மனசோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. நிறைய பேசி நீ வாழ்க்கையில் நிம்மதி இழந்ததெல்லாம் போதும். இப்போது அமைதியாக பொறுமையாக கவனமாக குறைவாக பேசி வாழ்க்கையை நல்லபடியாக ஜெயிச்சு காட்டு. பல பேர்கிட்ட நீ ரொம்ப அன்பை காட்டினாலும் பாசத்தை காட்டினாலும் அவர்கள் உன்னை ஏளனமாக தான் பார்க்குறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எந்த மனிதர்களுக்கும் நீ வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து மகிழ்ச்சியான சுக வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு அமைச்சு தர்றேன். உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காதே. கூடிய சீக்கிரம் நல்ல முறையில் திருமணமும் குழந்தை பேரும் நல்லபடியாக உன் குடும்பத்தில் உண்டாகும். அவசரப்பட்டு பாதியிலேயே நான் சொல்கிறத கேட்காம போயிடாத. இத்தனை நாட்களாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடந்தே தீரும். கவலைப்படுறதாலேயோ கண்ணீர் விடுவதாலேயோ இங்கே எதுவும் மாறப்போகிறதில்ல. நம்பிக்கையோட தைரியமாக இருந்தீன்னா உனக்கான மாற்றத்தை நானே கொண்டு வருவேன். நீயும் மாறிக்கிட்டே இருக்க இந்த உலகத்துக்கு ஏற்றாற் போல மாற தயாராகு. நான் இப்படி தான் இருப்பேன், இதை இப்படி தான் செய்வேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காம உலகம் மாறும்போது நீயும் கொஞ்சம் மாறித்தான் ஆகணுமே செல்லமே. மாற்றமும் இல்லையாம மகிழ்ச்சியும் இல்லை நிம்மதியும் இல்லைன்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்ததையெல்லாம் கேட்டுட்டு தான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து மன நிம்மதியோடு நான் வாழ வைக்க வந்திருக்கேன். எல்லாரும் செய்கிறதையே நீயும் செய்யாமல் உனக்கென ஒரு தனி பாதையை தேர்ந்தெடு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். எந்த விதத்திலும் நீ உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து அடிமையாயிடாமல் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக இருக்க பழகு. உன்னுடைய தவறுகளை நீ தப்பு செய்யும்போது உன்கிட்டே வந்து தைரியமாக சொல்பவர்களை இழந்து விடாதே. நீ நல்லா இருக்கணும், யார் முன்னாடியும் தோற்று போயிடக்கூடாது, தப்பு செஞ்சுட்டு தலை குனிஞ்சு நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காகவே கூட சில பேர் உன்னை திருத்தணும் மாற்றணுன்ற நல்ல எண்ணத்தோட உன்னிடம் இருக்கும் குறைகளை உன் முகத்துக்கு நேராக சொல்லுவாங்க. முகத்துக்கு நேராக குறைய சொல்கிறவங்கள நம்பலாம், முதுகுக்கு பின்னால் போய் உன்னை பற்றி குறை சொல்பவர்களை தான் நீ ஒருபோதும் நம்பக்கூடாது. வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்ட, நிறைய சம்பாதிச்சிட்டனா உன்னை பார்த்து பொறாமப்பட்டு இந்த உலகம் பேசும். அதுவே வாழ்க்கையில் தோற்று போயிட்ட, கீழே விழுந்துட்டனா இந்த உலகம் உன்னை கேவலமாக பேசும். இதுதான் மனிதர்களின் உலகம், மனிதர்களுடைய மனசு. நல்லா இருக்கவனை வசதியாக இருக்கவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்களே தவிர நல்லவன் கஷ்டப்பட்டாலும் கீழே இறங்கிட்டாலும் அவனை இகழ்த்தி ஏளனமாக தான் பேசுவாங்க. அதனால் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காம உன் வாழ்க்கையில் உனக்கு நீ வழிகாட்டிக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. எப்போது இந்த திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்க போகிறேன்னு நீ ஏங்கிக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் நான் உனக்கு தரிசனம் தர்றேன். நீ கேட்ட வரங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. பசிக்கும்போது வயிறார சோறு வேணும்னு கேட்குற, கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை அமையணும்,
பண வரவு எப்பவுமே இருக்கணும்னு கேட்குற, அன்பான உறவுகளை கேட்குற, கிழிசல் இல்லாத நல்ல உடைகளை கேட்குற, மழை பெய்யும் போதும் வெயில் அடிக்கும் போதும் ஒதுங்கிக் கொள்வதற்காக ஒரு இருப்பிடத்தை கேட்குற, நேர்மையான முறையில் உழைச்சி நல்லா சம்பாதிக்கணும், நிம்மதியாக இரவு பொழுதில் தூங்கணும்னு நினைக்கிற. அவ்வளவுதானே. இதை கூட என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. நிம்மதியாக நல்ல தூக்கத்தோட நல்ல வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் எப்போதும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க யாராலும் முடியாது. ஒவ்வொருத்தரும் யாராவது ஒருவருடைய பார்வையில் கெட்டவராகத்தான் இருப்பாங்க. உன்னை அடுத்தவங்க கெட்டவன்னு சொன்னாலும், தீயவன்னு சொன்னாலும், பொறாமை கொண்டவன் சொன்னாலும், சுயநலவாதின்னு சொன்னாலும் நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, காதில் வாங்கிக்காத. ஏன்னா நீ அப்படி இல்லைன்னு உனக்கு தெரியுமல்லவா. உன் மனசாட்சிக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா போதும். மற்றவங்க என்ன சொன்னாலும் அதுக்காக கவலைப்பட வேணாம். எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மட்டும் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டு சண்டை போட்டு வாதாடி வழக்காடி கடன் மேலே நடனம் ஆடிதானே அப்புறமா எல்லாமே உனக்கு கிடைக்குது. எது எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைச்ச எதையும் நீ அலட்சியமாக நினைக்காதே. அனைத்தையும் தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. யாராவது உன் மனசை நோகடிக்கும்படி பேசினா அவர்களை பழிவாங்கணும் மனசுக்குள்ளேயே கணக்கு போடாதே. நீ அமைதியாக இருந்தாலே அந்த மௌனமே அவர்களை கொன்று போடும். உன்கிட்ட இருந்து யாரும் அவ்வளவு சுலபமாக தண்டனை வாங்காமல் தப்பிக்க முடியாது. அவங்க உனக்கு எதிராக பேசிய வார்த்தைகளின் கர்மாவே அவர்களை கண்டிப்பாக தண்டிக்கும். காலமும் நேரமுமாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு எதிராக பேசினவங்களுக்கும் வேலை செஞ்சவங்களுக்கும் நிச்சயமாக தண்டனையை கொடுத்தே தீர்வேனேன்னு செல்லமே. கை நிறைய காசு இருக்கிறத விட நீ கண் கலங்கும் போது துடைக்க ஒரு கை கிடைப்பது தான் பெரிய செல்வம். காசு பணம் சேர்த்து வச்சு கோடீஸ்வரனா வாழ்கிறத விட உனக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக ஓடி வந்து நிற்கிறதுக்கு ஒரு மனிதனை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டினா அதுதான் மிகப்பெரிய விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் காசு பணம்னே கணக்கு போடாமல் நல்ல மனிதர்களையும் உறவுகளையும் நீ சம்பாதிச்சு வச்சுக்கும் போது அது உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை கொடுக்குங்கிறத நீ மறுக்க முடியாத.